ஸோ இப்போ உங்க பாடி மாடிஃபிகேஷன் பத்தி சொன்னாங்க. ஒன்ஸ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் நம்ம திரும்ப பண்ண முடியாது அப்படிங்கிறது. இதே விஷயத்துல டேட்டூவுக்கும் கூட. ஏன்னா டேட்டூ வந்து ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், அதை நம்ம வந்து மாற்ற முடியாது இல்லைங்களா? பட் அதே இப்போ என்ன பண்றாங்கன்னா கவர் அப்னு ஒரு விஷயம் ஒன்று வருது. ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டாங்க, பட் அதை மாத்துறதுக்காக நான் கவர் அப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் ஒன்று வருது. பட் சில பேர் வந்து அதை வந்து தப்பா போர்ட்ரேட் பண்றாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் டவுன் பண்ணிட்டு அகைன் நீங்க என்ன பண்றாங்கன்னா டாமினேட் பண்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இது எப்படி பாக்குறோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அந்த கஸ்டமர் ஒரு டாட்டூ போட்டிருக்காங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் எழுந்திருக்க மாட்டான். ஆனா அவங்க கிட்ட மிஷின் எழுந்திருக்கும். அந்த டைம்ல சொல்றேன். கவர் அப் பண்றது ஒரு 5 வருஷம் முன்னால, இல்ல ஒரு 4 வருஷம் முன்னால, இல்ல 10 வருஷம் முன்னால பண்ணிருப்பாங்க. அந்த நேரத்துலனா ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். எல்லா குரூப்ல ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். என்ன பண்ணுவான், அவன் மச்சான் நான் அவனுக்கு ஃப்ரீயா டாட்டூ போட்டு கொடுக்குறேன், நான் இப்பதான் கத்துக்கிட்டு வந்திருக்கேன்னு வந்திருப்பான். அவன் என்ன பண்ணுவான், ட்ரையல் பார்த்துருப்பான். அந்த ட்ரையல் பார்த்த உடனே அந்த டாட்டூ கெட்டு போயிருக்கும். அதுவும் அந்த நேரத்தில் வந்து இந்த கஸ்டமரோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்டு வந்து கண்டிருக்க மாட்டாங்க. இப்போ டெக்னாலஜி டெவலப் ஆன உடனே கவர் அப்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன இருக்கும்னா ட்ரை அண்ட் எரர் நடந்திருக்கும். இது வந்து என் கேஸ்லையும் நடந்திருக்கு. இப்போ நான் கற்றுக்கிட்டு வரும்போது கூட அதாவது வந்து நானும் சில டாட்டூஸ் போட்டிருப்பேன். அது வந்து நான் நினச்ச மாதிரி வந்து ரிசல்ட் வந்திருக்காது. ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஆயிருக்கும். ஓகேங்களா? ஐம் டாக்கிங் அபவுட் ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் டவுன் லைன். ஸோ அது என்ன எனக்கு தெரிஞ்ச யாருக்கு நான் போட்டோன்னா கூப்பிட்டு வேற இப்போ நம்ம நல்லா பண்ணிட்டு இருக்கோம், கவர் அப் பண்ணிக்கலாம், இல்லை அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது. ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, சரி வேற ஆர்டிஸ்ட் டாட்டூ பண்ணியிருக்காங்க, அந்த டாட்டூ பார்த்தாலே தெரியும் ஒரு 5 வருஷம் பழுசாக இருக்கும், இல்லை 4 வருஷம் பழுசாக இருக்கும். ஸோ தெரிஞ்சிடும். தெரிஞ்ச உடனே நான் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். இல்லைங்க சரி நடக்கிறது தான், பிரச்சனை இல்லை, டூவபிள். அதாவது வந்து கவர் அப் பண்ண முடிஞ்சா டூவபிள் தான் சொல்லுவேன். ஓகேங்களா? இன்னொன்று வந்து கவர் அப் பண்ண முடியலன்னா கவர் அப் பண்ண முடியாதுன்னு சொல்லுவேன். இது வந்து நான் அடுத்த ஆர்டிஸ்ட் கேவலமாக பேச மாட்டேன். ஏன்னா அந்த ஃபேஸ் தாண்டி நான் போயிருக்கேன். சரிங்களா? இப்போ நான் அவனை வந்து இது பண்ணும்போது வந்து அது ஒரு அதாவது வந்து சரியான முறை கிடையாது. நீங்கள் வந்து ஒருத்தனை வந்து டவுன் பண்ணிட்டு நீங்கள் வந்து நான் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது உங்கள் பழைய டாட்டூ எடுத்து பாருங்களேன். நானும் பார்த்து தரேன், நீங்களே பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் இதை தாண்டி தானே வந்து நம்ம ஹேண்டை காமிச்சாலே தெரிஞ்சிடும் மற்றவங்களையே. இப்போ வந்து மாஸ்டரா இருக்கவங்க எல்லாருமே ஒன்ஸ் பிகினரா தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா இது அவங்க பிகினரா இருக்கும்போது பண்ண ஒர்க்லாம் காட்டி அவங்க ஒர்க்கே இப்படிதான் இருக்கும்னு சொல்லக்கூடாது. ஓகே, அவங்க அந்த மாதிரி அந்த டைம்ல பண்ண ஒர்க்லாம் இவங்க கிட்ட கவர் அப் பண்ணும்போது இவங்க ஒர்க்லாம் இப்படி பண்ண மாட்டாங்க, சரியா பண்ண மாட்டாங்க, நான் நல்லா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இதே மாதிரி இப்போ சொல்றாங்கல்ல, அவங்களோட ஒர்க்கு எங்ககிட்டயும் வருது இல்ல, அவங்க பண்ண ஒர்க்கு நாங்க கவர் பண்றோம். ஆனா இவன் இப்படி பண்ணிட்டான், இதை பாருங்க நான் இது பயங்கரமா பண்ண போறேன், ஃபில்டர் வச்சு பாருங்க அப்படின்னு நாங்க சொல்றது கிடையாது. ஏன்னா எங்களுக்கு தெரியும் அவங்க வந்து அந்த ஃபேஸ் தாண்டி தான் டாட்டூ போட்டிருக்காங்க, அது ஒரு நிறம் நடந்திருக்கு, என்னால் அது எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியும்னு பண்ணுறோம். இன்னொன்று வந்து ரொம்ப சீரியஸான விஷயம் என்னன்னா, ஒரு டாட்டூ நம்ம கவரப் பண்ணுறோம், பழைய டாட்டூ கவரப் பண்ணுறோம்னா அது ஒரு சிட்டிங்கில் டாட்டூ கவரப் பண்ண முடியாது, சான்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு பண்ணும்போது என்ன ஆகும், பழைய டாட்டூ திருப்பி வரும். ஸோ அதோட ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ் கிடையாது, அட்லீஸ்ட் மினிமம் வந்து 1 மந்த் பிரேக் கொடுத்த பிறகு தான் நீங்கள் அந்த டாட்டூ ரிசல்ட் பார்ப்பீங்க. அதில் என்னென்ன வந்து திருப்பி வருது, திருப்பி நீங்கள் ஒரு டச்சப் பண்ணுவீங்க. அதாவது வந்து திருப்பி அந்த டாட்டூ பண்ணும்போது மினிமம் 3 செஷன்ஸ் ஆகும். ஒரு செஷனில் கவரப் பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வந்து நான் ஒரே செஷனில் உங்கள் டாட்டூவை வந்து பக்காவாக கவரப் பண்ணி தரேன், என் ஒர்க்கு பாருங்கள், கவரப் பாருங்கள். ஒன்றும் இல்லைங்க, எனக்கு சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் அந்த டாட்டூ வந்து கவரப் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அந்த கவரப்பு 2 மாதம் கழிச்சியோ 3 மாதம் கழிச்சு அந்த வீடியோ அதாவது ஹீல்டு ஃபோட்டோ காமிச்சிருங்க. நாங்கள் வந்து அவ்வளோ கவரப் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு இந்த 15 வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கும்போது ஒரு டாட்டூவோட நேச்சர் எவ்வளோ இருக்குது, அந்த காலத்தில் பண்ணும்போது டீப்பாக பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அந்த கவரப் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். ஒரு கஸ்டமருக்கு டாட்டூ அதாவது கவரப் பண்ணுறதுக்கு 12 செஷன் ஆச்சு. 12 செஷன் ஆச்சு. அப்போ லஞ்சு பாருங்கள், அது எந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடான ஒரு டாட்டூ இருக்கும். ஸோ எடுத்தா உடனே ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட்டை டீக்ரேட் பண்ணிவிட்டு நான் தான் பெஸ்ட்டு டாட்டூ ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது ஒன்றும் இல்லை, எடுத்து அது ஓப்பன். உங்களுக்கு எந்த மாதிரி வேர்ட்லாம் வலி பெயினாக இருக்க மாதிரி இருக்குது மற்ற ஆர்டிஸ்ட் பேசுகிறப்ப? பெயின்லாம் இல்லை, பார்த்து ஓகே பேசுகிறாங்கன்னா இல்லை இவங்க கேட்ட மாதிரி ஆக்சுவலாக சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அவன் இவன் சொல்றது அதை விட ரொம்ப மோசமாலாம் இருக்கும். நம்ம அதை சொல்ல வேணாம், அப்புறம் எடிட்டர் சென்சார் போடுற மாதிரி ஆகிடும். அதாவது வந்து அவங்க அப்படி இருக்காங்கன்னா நாங்களும் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லையே. சரிங்களா? இப்போ வந்து கஸ்டமர் ஆல்ரெடி ட்ராமாவில் இருக்காங்க, ஏன்னா அந்த டாட்டூ போயிடுச்சு. சரிங்களா? மேபி கஸ்டமர் தப்பாகவும் இருக்கலாம், ஆர்டிஸ்ட் தப்பாகவும் இருக்கலாம். அந்த ட்ராமாவில் ஒரு இது வச்சு தான், ஹோப் வச்சு தான் நம்ம கிட்ட வரும்போது இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி அந்த கஸ்டமரை இன்னும் காமிச்சு விட்டு நீங்கள் அந்த கேவலமாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் கஸ்டமர் அந்த நேரத்தில் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுவான். ஏன்னா அவன் ட்ராமாவில் தானே இருக்கான். இந்த ட்ராமாடைஸ் தான் நம்ம நிறைய நம்ம பண்ணுறோம். அவங்கள உட்கார வச்சுட்டு
டெக்னிக்காலிட்டி பேசுங்க. இதுங்க ஒரு செஷனில் முடியாதுங்க, நீங்கள் வந்து கண்டிப்பாக எனக்கு டைம் கொடுத்தாகணும், ஒரு 3 செஷன் கொடுங்க, அந்த 3 செஷனில் சரியாகலாம் திருப்பி மேபி நீங்கள் இன்னொரு செஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு பேசுனீங்கன்னா கஸ்டமருக்கு ஒரு ஆறுதலாக கவரப் பண்ணும் போதே அந்த இது ஒரு கான்ட்ரவர்சி வரும். நீங்க கவரப் பண்ணிட்டீங்கனாலே உள்ள இருக்க டாட்டூ தெரியும். ஓகே தெரியும் இல்ல, ஆனா நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ ஸ்டார்டிங்ல கவர் முன்னாடி எப்படி இருக்குன்னு காட்டினாங்க, முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை மாத்துறது அப்படியே காட்டுறாங்களே. உள்ள நீங்க வந்து நல்லா அந்த டாட்டூ கவரப் போட்டது பாருங்க, உள்ள இருக்கிற எம்போஸ்ட் ஸ்கின்னும் தெரியும். அப்புறம் வந்து அதிகமா கவர் டாட்டூ வீடியோ அது வந்து இல்ல ஒரு season மாதிரி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆமா, அது 3 month வந்து கவர் அப் டாட்டூ, பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 மாதிரி. இல்ல ஆக்சுவலா நீங்க இல்ல நான் சொல்றேன் ஜி. இப்போ வந்து Black வந்து டாமினேட்டிங் கலர், டார்க்கஸ்ட் கலர் அப்படி பாத்தீங்கன்னா Black. சரிங்க, இப்போ அந்த Black கலர்ல நீங்க ரெட் கலர் வச்சு இல்ல ப்ளூ கலர் வச்சு கவர் அப் பண்ண முடியுமா? அது வந்து நீங்க எவ்வளவுதான் நீங்க அது பண்ணிருந்தாலும் அந்த Black திருப்பி வந்துரும், ஒரு மாசம் கழிச்சு வந்துரும். இவர் சொன்ன மாதிரி தான் சீசன் டாட்டூஸ்லாம் போயிட்டு தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு லயன் டாட்டூவா இருக்கும், முருகன் டாட்டூவா இருக்கும். திகில் நேரம்லாம் போடுவாங்க பாருங்க விஜய் டிவில எல்லாம். இந்த சீசன்ல வந்து ஆடி மாசம் வந்தா ஃபுல்லா சாமி படம். ஆமா, சாமி முருகர் டாட்டூவா இருக்கும். Full-ஆ முருகர். அப்புறம் வந்து சொன்ன மாதிரி லயன் டாட்டூ போகும், ஒரு சீசனுக்கு ஒரு டாட்டூ போகும். இல்ல நீங்க சொல்லுங்க ப்ரோ. ஏன்னா இப்போ யாராவது ஒருத்தவங்க பார்த்தாங்கன்னா, நான் இந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணும்போது அவர் மட்டும் என்ன சும்மாவா, அவரும் அவரோட சேனல்ல போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட்டிருக்கீங்களா? கண்டிப்பா ஒருத்தவங்கள வீடியோ எடுத்து போட்டேன், ஒர்க் எடுத்து போட்டேன். நான் என்னன்னா நான் தான் பெஸ்ட், நான் என்னையே சொல்லக்கூடாது. சரி, அவங்க ப்ரொமோஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க பண்ணிக்கிட்டோம். எனக்கு என்ன பெயினாக இருக்குன்னா அந்த வேர்ட் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இப்போ இந்த டேட்டூவை இந்த கலர் டேட்டூவை பார்த்த உடனே ஒரு 10 பேருக்கு வயிறு எரியும். கண்டிப்பாக அந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. அந்த 10 பேர் யார் தெரியுமா? அந்த ஆர்ட்டை தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு, இந்த கலர் எப்படி அப்படி வரும் டேட்டூ. ஆடியன்ஸாக கிடையாது, டேட்டூ ஆர்டிஸ்டாக. அந்த 10 பேருக்கு தான் இங்கே பேர்ன் ஆகும், வேற யாருக்கும் அது எனக்கு ஆகும். என்னடா இவன் கலர் கலராக ஆடி மாதத்துக்கு வர லைட் மாதிரி எரியுது இங்கே. உண்மையில அந்த டோன் எல்லாமே நம்ம ரொம்ப ஃபேஸ்ட் ஸ்கின்னாக இருந்தால் கண்டிப்பாக பண்ணலாம், அவரும் பண்ணலாம். ஆனால் அவங்க அந்த லென்ஸ் ஃபேர் ஸ்கின்லயும் சில கலர்ஸ்லாம் பண்ண முடியாது, எல்லா கலர்ஸும் பண்ண முடியாது. Fresh tattoo. லிமிடேஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஜென்ரலாக நம்ம சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஸ்கின்ல தான் நம்ம டீல் பண்ணுறோம். ப்ரௌன் ஸ்கின்லேயே வெரைட்டி இருக்கும், கொஞ்சம் ஃபேராக இருப்பாங்க, கொஞ்சம் மீடியம் ரேஞ்சில் இருப்பாங்க, ரொம்ப டார்க்காக இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரௌன் ஸ்கின், அதாவது வந்து ஒரு ப்ரௌன் கேன்வாஸில் நீங்கள் எல்லா கலரும் போட முடியாது. அதுக்கு பேசிக் நாலேஜ், கலர் தியரி தெரிஞ்சவங்க தான் இருந்தால் தான் இது சஸ்டெயின் ஆகும். இன்னொன்று வந்து இது வந்து பேப்பர் கிடையாது, ஸ்கின்னு. ஸோ ஸ்கின்னு எப்படி ரியாக்ட் ஆகணும்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் நல்லா கலர்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, முக்கால்வாசி எல்லாரும் பாருங்க ஃப்ரெஷ் டாட்டூ ஃபோட்டோ தான் இருக்கும், ஹீல் டாட்டூ ஃபோட்டோ இருக்காது. நீங்கள் சொல்லுறது கரெக்ட், இவங்க சொல்லுறது கரெக்டில். இப்போ என்ன தெரியுமா பண்ணிடுறாங்க இவங்க, இப்படி இல்லைனா கூகுள் ரிவ்யூவில் போய் பார்த்துட்டானுங்க, ஒரிஜினல் பிக்கை கிளைண்ட் போடுறாங்க. கிளைண்ட்டுக்கு ஒரு சென்ட் பண்ண வாட்ஸ்அப்பில் ஒரிஜினல் பிடிஎஃப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எடிட் பண்ண பிக்கை கிளைண்ட் கிட்ட சொல்லி இப்போ நான் பார்க்குறேன். என்னெல்லாம் நிறைய பிளாக்கே பண்ணிட்டாங்க. நான் போய் இன்ஸ்டாவில் பார்க்க மாட்டேன், கூகுள் ரிவ்யூவில் போனேன்னா நீங்கள் டேரெக்டாக போட்டிருப்பீங்க ஃபோட்டோ, அதை பார்த்தோன்னா எனக்கு தெரியும் இந்த ஒர்க் இவ்வளோ தான் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டேரெக்டாக கிளைண்ட்டுக்கு ஒரு பிடிஎஃப் இது நீங்கள் எடிட் பண்ண வீடியோ தான் போடுங்க. கூகுள் ரிவ்யூவில் இது போடுங்க, இது போடாதீங்க. இப்போ நாங்கள் வந்து ஸ்டூடியோ நடக்கிற விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம டாட்டூ ஃப்ரெஷ்ஷாக போட்டிருப்போம். ஃப்ரெஷ்ஷாக போடும்போது வந்து மெலன்ஸ் வரும், இல்லை அந்த மாய்ஸ்டாக இருக்கும் டாட்டூ. ஸோ நீங்கள் எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் ஃபோட்டோஸ் வராது, கண்டிப்பாக வராது. அது வந்து ஒரு ஷைனிங் பார்ட் இருக்கும், அதில் எதனா ஒரு இது இருக்கும், அந்த ஃபோட்டோ எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நாங்கள் கஸ்டமர் கிட்ட என்ன சொல்லுவோம், உங்களால் முடிஞ்சால் ப்ளீஸ் 2வது நாள் வாங்க, இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஃபோட்டோ எடுத்தால் நல்லா வரும் அப்படி தான் ரிக்வெஸ்ட் பண்ண. மோஸ்ட்லி கஸ்டமர் வரமாட்டான். ஸோ அந்த நேரத்தில் நம்ம எடுக்கிற ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் குவாலிட்டியாக இருக்காது. ஏன்னா அந்த டாட்டூவோட நேச்சர் அதுதானே, அது ப்ளீட் ஆகிட்டு இருக்கு, இல்லை மேபி மாய்ஸ்டாக இருக்கு, ஷைனிங் இருக்கும், ஸ்வெல்லிங் இருக்கும், டாட்டூ நல்லா வந்திருக்காது. இப்போ இதே டாட்டூ நீங்கள் அந்த ஃபில்டர் போட்டு பார்த்தீங்கன்னா வர மாதிரி. நீங்கள் கேட்கறதுனால நான் மற்றவங்க தப்பாக நினச்சிப்பாங்க. என்னன்னா நம்ம சில பேரை பற்றி பேசுகிறாங்களே, அவங்க கிளைண்ட் அதிகமாக போடுறதுனால நாங்கள் வந்து அகேன்ஸ்டாக பேசலை. நான் டேட்டூ ஒர்க்கை பேசுகிறப்ப மட்டும்தான் நாங்கள் பேசுகிறோம். அவருக்கு 10 கிளைண்ட் ஒரு நாளைக்கு வந்து அவர் 10 lakhs பிஸ்னஸ் பண்ணுறாருன்னா நம்மளுக்கு வரல, அந்த ஃபீலிங்லலாம் பேசவே இல்லை. எல்லாருக்குமே எல்லாமே பேக்ரவுண்ட் இருக்குது, எல்லாருமே ஸ்டுடியோ ரன் பண்ணி ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய கிளைண்ட், அவனுக்கு பிஸ்னஸ் ஏன் அவ்வளோ நடக்குது, அவனை வந்து டவுன் பண்ணும் அப்படி கிடையாது. அந்த ஒர்க்கை பேசிட்டு இந்த ஒர்க்கை என்ன தவிர இந்த வேர்ல்டில் யாருமே பண்ண முடியாது, நான் மட்டும் தான் பெஸ்ட், இந்த ப்ராடக்ட்டை நான் தான் வந்து லான்ச் பண்ணுறேன், இதை யாருக்குமே தெரியாது, எல்லாருமே மக்கு பசங்க அந்த வேர்டில் யூஸ் பண்ணுறாங்களே, அதுதான் தப்பு. சிபிஎல் லென்ஸ் இதை வந்து நான் தான் இந்த சென்னைக்கே காட்டுறேன், யாருக்கும் இது வரையும் தெரியாது. அப்போ நீ தன்னையே பெருமையாக பேசுகிறேன்னா நீ வந்து ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ண. ஆமா, ஏன் அது அவங்க பண்றது இல்லையா? கன்வென்ஷன்லாம் அட்டன் பண்றது இல்லை அவங்க. வார்த்தைக்கு வார்த்தை ஸ்கேமு
அதாவது வந்து இப்ப நீங்க எல்லா பாத்தீங்கன்னா- விஷயத்துக்கும் ஸ்கேம்னு ஒரு வார்த்தை போட்டுறாங்க. அதாவது வந்து நான் பண்றது நல்ல ஒரு ஜென்யூனானவருக்கு மத்தவங்க பண்றதுலாம் ஸ்கேம். கடுப்பா இருக்கும். நீங்க சரி ஒரு ஜென்யூனான ஸ்கேம் நடக்குதுன்னா இன்ஃபர்மேஷன் கொடுங்க, ஏத்துக்கிறோம். எல்லாரையும் நான் தான் நல்லவன், நான் தான் நல்லா கம்ப்யூட்டர் விற்கிறேன், மத்தவங்க எல்லாம் வெறும் டப்பா மட்டும் தான் விற்கிறாங்க, அவங்க எல்லாம் ஸ்கேம் பண்றாங்க நீங்க அப்படின்னு இருக்கும்போது யாரா இருந்தாலும் கடுப்பா கன்வென்ஷன்ல அந்த நான் கன்வென்ஷன் இவர்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக ஒன்று சொல்கிறேன். இவங்க ஃபெஸ்டிவல் கனெக்ட் பண்ணுறாங்களே, அதில் ஒரு அவார்டு ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த எடிட்டர் பெஸ்ட்டாக எடிட் பண்ணி க்ளோ பண்ணி, ஏன்னா அந்த ஆர்டிஸ்ட்டை விட The shame I do, bro. That artist who has edited அது that, கேட்டகரியாவே. no, but for him or her, it will be a big shame because it's not original. So the whole world will know that he or she is not doing the original work. இப்போ என்ன இருக்குன்னா இப்போ வந்து அவங்க இதெல்லாம் அவங்க வரமாட்டாங்க, அவங்க அதுதான். backfire ஒரு கன்வென்ஷன் பண்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலா கிட்டத்தட்ட லேக்ஸ் கணக்குல செலவாகும். சரியா? இப்போ நிறைய ஆர்டிஸ்ட் நாங்க அப்ரோச் பண்ணும்போது சில ஆர்டிஸ்ட்லாம் வரமாட்டாங்க, சில ஆர்டிஸ்ட்லாம் வந்துருவாங்க. இப்போ நிறைய பேர் பேஷனா இருக்கும், எல்லாருமே வந்துருவாங்க. சில ஆர்டிஸ்ட்லாம் நான் ரெக்வஸ்ட் பண்ணி போய் கேட்கணும், வாங்க பூத் போடுங்க அப்படின்ற மாதிரி. சில ஆர்டிஸ்டா ரெக்வஸ்ட் பண்ணி போய் கேட்கும் போது அவங்களோட டோனே வேற மாதிரி இருக்கும். அவங்களோட ஃபீல் வந்து யூகே, ஆமா ஃபாரின்ல தான் பண்ணுவாங்க. ஆனா இது வரைக்கும் சென்னையில நடந்ததுன்னா சென்னையில நடத்துறான், இங்கெல்லாம் நம்ம ஏன் போகணும்? உண்மைதான். நான் 2-3 பேர் பார்த்தேன். ஒரு சில ஆர்டிஸ்ட்ல என்னன்னா நீங்க ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்காக வேலை சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்குது உண்டு. அதுவும் எப்படின்னா கேட்டகரி. அந்த ஒரே நிமிஷம் சொல்றது, சொல்லுங்க. அந்த ஆட் ஒன்று இருக்கும் பாத்தீங்களா, அப்பா நான் செகண்ட் பிளேஸ் பண்ணிட்டேன், எத்தனை பேர் ஒண்ணாங்க, 2 பேர் ஒண்ணாங்க. அந்த 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 அவார்டு தான் எல்லாமே. ஒரே ஒரு ஃபெஸ்டிவல் வர சொல்லுங்க. இது வரைக்கும் ஆக்சுவலா நிறைய பேர் வரமாட்டாங்க, அது ஏனே தெரியல. கேட்டா வந்து அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே மாறு. அவங்க வந்தா அந்த ஜட்ஜ் லெவல், எந்த லெவல்? ஜட்ஜ் லெவல் தான். இல்ல ஜி, அது என்ன ஆகும்னா இப்போ வந்து அவங்க அங்க வர்றாங்கன்னா கூட எங்களுக்கு தெரியல அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ண போறாங்க. ஸோ க்ரௌட் இங்க இருக்கும், நல்லா ஒர்க் பண்ற, அதாவது வந்து பிகினர்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல தான் போய் பார்ப்பாங்க தவிர இவங்க பண்றது ஆல்ரெடி பண்ணிருப்பாங்கல்ல. அதெல்லாம் தாண்டி எங்கேயோ போயாச்சு, உலகம் எங்கேயோ போயிருக்கு. அவங்க இதுல தான் இன்னும் இருக்காங்க தவிர இன்னும் டெவலப் ஆகல. ஸோ இந்த பழைய ஒர்க் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது வந்து அவங்க அங்கதான் பார்ப்பான். ஸோ சோஷியல் மீடியால கிடைக்கிற அட்டென்ஷன் இங்க கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு என்ன ஈகோ ஹர்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஐயோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பட் ரியல் ஃபேஸ் அங்க ரிவீல் ஆகும்ல. ஆமா, அவங்களோட அங்க அவங்க ready ஆ இல்லையே. நான் ரிக்வெஸ்டா கேட்கறது அதுதான். நான் அந்த எடிட்டருக்கு பெரிய ஃபேனு. ஆமா, ரெடியா இல்ல அவங்க, அதுதான் நீங்க வரதுக்கு ரெடியா நினைக்கலாம். இப்போ இவங்களும் அதே தானே பண்றாங்க, யூடியூப் சேனல் வச்சுட்டு ரன் பண்றாங்க. எவ்வளவு விஷயம் பார்த்து பேசுறதுக்கே தயங்குறோம் பாத்தீங்களா? அடுத்த வேர்டு வரத்துக்கே ரொம்ப யோசித்து, ஏன்னா எங்களுக்கு இது பழக்கமே இல்லை. ஏன்னா எல்லாருமே ஸ்டுடியோவில் ஒர்க் பண்ணுறோம், புதுசாக இருக்குது எங்களுக்கு சேனல் முன்னாடி பேசுகிறதுக்கு. நிறைய திங்க் பண்ண வேர்டு வரவே மாட்டேது. இப்போ நல்லா அந்த யூடியூப் சேனல் பண்ணுறாங்களே, அவங்க எங்களை பார்த்து சிரிப்பாங்க. என்ன வேர்டுனா, இவன் நாடா இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்க, இவங்களுக்கு ஒரு உட்காரவே தெரியல, என்ன பேசுகிறாங்க, எங்களுக்கும் புதுசு இல்லை. பட் நாங்களும் ஒரு 10 வீடியோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால பேச முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணுவோம். குவாலிட்டி கரெக்ட். இப்போ நம்ம வந்து அந்த பவுண்டரிஸ்லாம் தாண்டாம அந்த இதெல்லாம் இல்லாம நம்ம இது வந்து என்ன எப்படி கன்வே பண்ணணுமோ அதை கன்வே பண்ணி. ஸோ எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சதுனால தானே இப்போ இவ்வளோ வெளியே வந்திருக்கு. எங்களை மாதிரி எத்தனை பேர் இருப்பாங்க சென்னையில இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அது இன்னும் போலியே அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நான் ரிக்வெஸ்ட்டாக ஒன்று கேட்குற சேனல்ஸ்க்குலாம், நீங்கள் நிறைய ஸ்டுடியோ ஒரே டைம் ஒரே வீடியோவாக போடுங்க. ஒரு 50 ஏன்னா ஒரு 2 ஹவர்ஸ்லாம் யூடியூப்பில் போடுறீங்களே, உங்களால் முடிஞ்ச ஸ்டுடியோவில் கவர் பண்ணுங்க. என்னெல்லாம் எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க ஒரு ஸ்டுடியோவில், என்ன டேட்டூக்கு என்ன தேவையோ என்ன எக்யூப்மெண்ட் வச்சிருக்காங்க பாருங்களேன். டேட்டூ மிஷின் 5000 இருக்கும், கேமரா 2 lakhsக்கு வச்சிருப்பாங்க. உண்மைதான். இப்போ என்ன நான்லாம் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்கேன் ஸ்டுடியோ வைக்கிறதுலேருந்து. எனக்கு அடுத்த மிஷின் என்ன வாங்கணும் அப்படி தான் தோணுமே தவிர, எனக்கு கேமராக்கு இந்த லென்ஸ் வேணும், சிபிஎல் லென்ஸ் வாங்கினா தான் என்னோட ஒர்க் ஸ்டாண்டர்ட் வரும் கிடையாது. எனக்கு என்கிட்ட அவ்வளோ ப்ராடக்ட் நான் வச்சிருக்கேன், உண்மையாகவே யூஸ் பண்ணுறேனோ இல்லையோ. எங்களுக்காக ஒரு மைனஸும் ஆயிடுச்சு. நல்ல ஆர்டிஸ்ட் ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்க மாட்டோம், எங்ககிட்ட அந்த அளவுக்கு கேமரா இருக்காது, மொபைலும் இருக்காது. நான் வந்து ஃபர்ஸ்ட் சிம்பிள் ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். இப்போ இந்த ட்ரெண்ட் மாறினது என்ன கட்டாயம் இப்போ ஐபோன் இல்ல வச்சுதான் கண்டிப்பா நானும் பண்ணியே ஆகணும், என்கிட்டயே ஐபோன் இருக்கணும், அந்த குவாலிட்டி இருக்கணும் அப்படிங்கிறது வந்துருச்சு. எனக்கு வந்து பொழப்பு ஓடிட்டு இருக்குன்னா நான் சந்தோஷமா இருப்பேன்ல. இப்போ இதனாலே நான் வந்து ஒரு 50,000 ரூபாய் இல்ல 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ண சூழ்நிலை வந்துச்சு, கட்டாயம் படுத்தி வச்சிட்டாங்களா. ஸோ அது வச்சாதான் என் ஒர்க்கு நல்லா தெரியும் சொல்லி. சரி, என்னோட கேமரா பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த ஃபோன் வந்து யூஸ் ஆகுது அந்த ஃபோட்டோஸ் மட்டும்தான். ஸோ இப்போ கவரப் சொல்லும் போது ஒரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, சீசனுக்கு ஏற்ற மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே விஷயம் வந்து அடுத்த ஸ்டெப் போகலாம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க்ல டேட்டூ பண்ணிட்டு இருந்தாங்க.
இப்போ அது டோட்டலா வேற வேற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு இல்லைங்களா? ஆஷஸ் வச்சு பண்றாங்க, ஹேர் வச்சு பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுக்கு வந்து எனக்கு ஆன்சர் தெரியும். இப்போ ஹேஷஸ் வச்சு நீங்க ஒரு சொல்றீங்க இல்லையா, ஆக்சுவலி இது என்னன்னா ஒரு மூவில, ஹாலிவுட் மூவில வந்து அது பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு இமேஜினரி ஒரு மூவி, இமேஜினரியா ஒரு கதை எழுதி அந்த இதுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சீன் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த சீன் என்ன ஆயிடுச்சு, கொஞ்சம் வெளியே வந்துருச்சு. வந்த உடனே ஓ இந்த மாதிரி கூட பண்ணலாமா, இந்த மாதிரி கூட பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடும். இல்ல இங்கேயே இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சு அந்த கேம் ஓவர் மூவி. இங்க மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னல்ல இப்போ வீட்டை சுற்றி போடுவாங்க. நம்ம நைட் போகிறோம், ஒரு ஃபேமிலி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டுக்கு போனோடனே அவங்களுக்கு நார்மலாகவே என்ன ஆயிருக்கும், இல்லை அதனால தான் ஆயிடுச்சுன்னு நினைப்பாங்களே. இப்போ ஆஷ்ல பண்ணோம்னா நம்ம எல்லாம் ட்ரெடிஷ்னல், ரொம்ப கோவிலுக்கு போகிற ஃபேமிலி அப்படிதான் இருக்கு. அந்த ஆஷ்ல போடுறதுல டிப்ரெஷன் அதிகமாயிடும். அதோட ஆக்சுவலா அந்த மெட்டல் கண்டென்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஆயிடுவாங்க. பியூரிஃபை பண்ணி மீன்ஸ் அதெல்லாம் தனித்தனி எடுத்து ப்ரொஃபஷனலா போனா நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இல்ல ஒருத்தர் சொல்லிருக்காருங்க, ஒரு வீடியோல சொல்லிருக்காரு, இது ஆஷஸ்ல போட்டிருக்கேன், அது வந்து இவ்ளோ டிகிரி ஃபயர்ல ப்ராசஸ் ஆயிருச்சு, சோ இதுல எந்த இதுவும் கிடையாது. நீங்க பியூரிஃபை your sign of cross contamination. You are contaminating your ink with something called as an ash. Okay. And tattoo ink has a molecular composition, things that ingredients which will stay in the skin and which will not cause any problems or damages to the skin or to the person. இப்போ நீங்க ash யூஸ் பண்றீங்க, அதுல இருந்து டிசீஸ் வரலாம், கண்டிப்பா அதுல இருந்து ஏதாவது என்ன வேணா ஆகலாம். பட் அதுக்கும் வந்து அவன் வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறான், அது ராங் இன்ஃபர்மேஷன். But ஆனா zero. When you add a hash to ink, a professional artist will say hygiene. No one will do like that. நானும் ஒரு கூகுள் ஒரு விஷயம் பார்த்தேன். இப்போ அந்த ஆஸ் வச்சு டாட்டூ பண்ணுறாங்களே, நான் என்னோட ஸ்டூடெண்ட்டை போய் ஸ்டடி பண்ணிட்டு வர சொன்னேன். என்னன்னா இந்த ஆஸ் வச்சு டாட்டூ பண்ணலாமா வேணாமா. கூகுளில் என்ன போட்டிருக்காங்கன்னா சில டைம் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. எப்படின்னா பியூரிஃபை லேபில் கொடுத்து அதுதான் அது பியூராக பட் ஆனால் நார்மல் காமனாகவே நிறைய பேருக்கு நம்ம டேட்டூ இன்க்னா என்னன்னு கேட்டால் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள், இது என்ன இன்கில் பண்ணுறாங்க, என்ன எதில் பண்ணுறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள் வேர்டு, இது ஆர்கானிக் இன்க்குன்றாங்க. எப்படி எனக்கு ஆர்கானிக் இன்க்குன்னே எனக்கு தெரியலையே. பிளான்ட்ஸ் செடியில இருந்து எப்படி வேகன் வெஜிடபிள்ஸ் வச்சு பண்றது, எனக்கு ஆர்கானிக்னா புரியல. எனக்கு அந்த ஒரு வேர்டை வச்சு எஸ்கேப் ஆகிட்டே இருக்காங்க. பட் கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாம். நான் எப்படி இன்கை பற்றி ஸ்டடி பண்ணேன், என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கே கொடுத்து நான் அவங்களை ஸ்டடி பண்ண சொன்னேன். இன்கில் என்ன மிக்ஸ் பண்ண, என்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அதில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணுறாங்க, பர்டிகுலர் பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும்னு வச்சுக்கோங்களேன். பிராண்ட்ஸ்லையும் இப்போ வந்து இங்கு சும்மா கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற இங்கு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்லேருந்து வருது. அங்கே வந்து இதுக்குன்னு சயின்டிஸ்ட் உட்காந்துக்கிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இதில் என்னென்ன காசு வரும், என்னென்ன இது இருக்குது, இது நம்ம வந்து யூஸ் பண்ணலாமா வேண்டாமா, அதுவும் ஒரு ப்ராசஸ், குவாலிட்டி செக், இது எதுன்னு போயிட்டு கவர்மெண்ட்டோட பெர்மிஷனை வாங்கி இப்போ கூட நிறைய சேஞ்சஸ் ஆயிருக்குன்னு அப்ரூவ் ஆனா பிறகுதான் இங்கே வருது. ஓகேங்களா, இதே இந்தியாவில் அந்த ப்ராசஸ் கிடையாது. நீங்க சைனா போனீங்கன்னா அந்த ப்ராசஸ்லாம் கிடையாது. மேபி இங்கெல்லாம் காஸ்மெட்டிக்ல இருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு யூஎஸ். ஸோ அதனால வந்து அந்த மார்க்கெட்டை நாங்கள் எதுக்கு நம்புறோம்னா அங்கே வந்து இது ஃபுல்லி ப்ரூவனாக இருக்கிறதுனால தான் அது நம்பி இங்கே வருது. கொஞ்சம் ரீசெண்டாக அந்த பிளட் ஆர்ட் கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. பட் இப்போ அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் பண்றாங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஓ பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படின்னா க்ளவுஸ் போட்டுக்கிறாங்க. இந்த ஹைஜீன் இஸ் வெரி ராங். எவ்வளவு நாள் பண்ணுங்க, யூ கேன் பிளட் வச்சு யூ கேன் நாட் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. என்ன வேணா பண்ண முடியும். ஓகே, என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதை சொல்லலாம். அது ஆக்சுவலா அது நம்ம எதுல வச்சு பண்றோம்ன்றது யோசிச்சு பண்ணாங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஓகே விஷயம் பண்ணலாம். ஓகே, கவரப் பத்தி பேசியிருந்தோம். அது வந்து நிறைய விஷயங்கள் அதுல இருந்துச்சு. இப்போ இன்னொரு கொஸ்டின் இருக்கும். என்ன அப்படின்னா, சில ஆர்டிஸ்ட் வந்து சில ஆர்ட்டுக்கு ரொம்ப ஃபேமா இருப்பாங்க, அதுல வந்து அவங்க ரொம்ப ஸ்கில்டா இருப்பாங்க, அவங்க கிட்ட இது போனா ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்துக்காக அந்த டைரக்ட் ஆர்டிஸ்ட்டை போகாம வேற ஒரு ஆர்டிஸ்ட்டை போயிட்டு ரெஃபர் பண்றாங்க, எனக்கு இந்த மாதிரி வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க ஏன் வந்து மற்றவங்களை ரெஃபர் பண்றது இல்லை, நீங்க இவர்கிட்ட போங்க, இவர் பெர்ஃபெக்டா பண்ணுவாரு அப்படின்னு ஏன் ரெஃபர் பண்ண மாட்டாங்க? அந்த ரெஃபரன்ஸ் ஏன் கிடைக்க மாட்டேது? இல்லை, என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வருவாங்க. எப்படின்னா கவரப் ஆக்சுவலாக கவரப் பண்ண மாட்டேன். கவரப்னா ரொம்ப சின்ன டாட்டு தான் கவரப் பண்ணாது, பாசிபிள் இருந்தால் கவரப் பண்ணுவேன். பண்ண முடியாதது எனக்கே தெரிஞ்சிடும், நான் கவரப் பண்ண மாட்டேன். கவரப் யார் நல்லா பண்றாங்களோ அவங்க கிட்ட போய் பண்ணிடுவேன். இல்லைன்னா எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க நல்லா பண்றவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் கலர் டாட்டுவும் நான் பெருசா பண்றது இல்லை. கலர் டாட்டுவுமே நான் அந்த மாதிரி சொல்லிடுவேன், யார் அதில் பெஸ்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட பண்ணிடுவேன்.
நான் கிளைண்ட்ஸ் கிட்டயே சொல்றது என்னன்னா, நீங்க இப்போ ஒரு டேட்டூ பண்றீங்கன்னா அதுல யார் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களோ அவங்கள தேடி போறது பெட்டர். ஒரு டேட்டூ ஆர்டிஸ்ட் ஃபேமா இருக்காங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் நீங்க என்ன டேட்டூனாலும் போட்டுக்கலாம்னு போடுறதை விட, நீங்க என்ன டேட்டூ போட போறீங்களோ அந்த டேட்டூல யார் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்களோ அவங்கள போய் தேடி போறது பெட்டர். நானுமே என்கிட்ட அந்த மாதிரி வரவங்க கிட்ட அந்த டேட்டூல யார் என்னால அது போட முடியலன்னா யார் அதுல பெஸ்டா இருக்காங்களோ அவங்க கிட்ட சொல்லி நான் கேட்கிறேன். என்னோட விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து சென்னையிலும் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இந்தியாவிலையும் நிறைய டாட்டூ ஆர்டிஸ்ட்டும் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இப்போது என்னோட கிளைண்ட் வந்து போகிறாங்க ஓகேங்களா, மும்பை போயிட்டாங்க, அங்கே டாட்டூ போடணும்னு சொல்லுவாங்க. ஸோ மும்பை போகும்போது என்னோட ஃப்ரெண்டு அங்கே நல்லா டாட்டூ பண்ணிட்டு இருப்பான். ஸோ நான் அவன் நல்லா ஒர்க் பண்ணுவான், என்ன மாதிரி ஒரு அளவுக்கு வந்து குவாலிட்டி கொடுப்பான், இல்லை என்னை விட பெட்டராக கொடுப்பான். ஸோ நான் அது ரெக்கமெண்டேஷன் கண்டிப்பாக பண்ணுவேன். ஆனால் சென்னையில் வந்து இது வரும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு சில விஷயம் வந்து எனக்கு வரலைன்னா நான் வந்து யார் நல்லா பண்ணுறாங்களோ கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுவேன். அது வந்து நான் தயங்க மாட்டேன், ஐயோ என் பிஸ்னஸ் போகுது அப்படின்னு கிடையாது. ஸோ ஒரு விஷயம் எனக்கு வந்து 50% ஷியோராக இருக்குது, 50% இல்லைன்னா நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் அங்கே போங்க, உங்கள் ரிசல்ட் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால என்ன ஆகும்னா, பில்ட் அ நைஸ் ரேப்போ வித் கஸ்டமர் நான் வந்து பிலீவ் பண்ணுவேன், ஓகே பரவாயில்ல இவன் இது பண்ணலான்னா கூட ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு தான் எங்களுக்கு அமைச்சிருக்கான். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஆர்டிஸ்ட்டும் எங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ என் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, இப்போது அவங்களுக்கு வந்து ஷெடியூல் பிஸியாக போயிட்டுருக்கு, ரொம்ப டைட்டாக இருக்குது, அவங்களால அந்த டாட்டூ அப்பாயின்மெண்ட் எடுக்கலன்னா என்னை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ப்ரோ கிட்ட போங்க, டிவைன் டெவல் கிட்ட போங்க, அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி எனக்கு ஷெடியூல் டைட்டாக இருக்கும்போது வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற நல்ல ஆர்டிஸ்ட்டுங்களும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இங்கே போங்க அங்கே போய் நல்லா பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இந்த பெசநகர சரௌண்டிங்கில் வந்து எனக்கு இருக்கிற இதில் வந்து நாங்கள் வந்து மாற்றி இது பண்ணிப்போம். அதே மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு பெரிய பீஸ் பேக் பீஸ்லாம் வந்துச்சுன்னா கூட ஒரு ஆளாக போட முடியாது. இப்போ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஒரு நல்ல ஆர்டிஸ்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க நம்ம ஷேர் பண்ணி போடலாம், நம்ம ஒரு நல்ல பீஸ் கொடுக்கலாம். ஆனால் அவருக்கு மாதிரி நம்ம பிலீவ் இருக்கேன், இவர் சூப்பராக போடுவார், ஸோ இவரும் நீங்கள் நம்மளும் ஷேர் பண்ணி போடலாம். இல்லை இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட நம்ம ஹெல்ப் கூப்பிட்டுக்கலாம் டிசைனுக்கு. ஸோ அந்த இன்னும் நல்லா கம்போசிஷன் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த கஸ்டமருக்கு நம்ம 3 பேர் 2 பேர் சேர்ந்து பெருசாக கொடுக்கும்போது அந்த கஸ்டமரை ஹாப்பியாவாங்க. டைமிங்கும் ரொம்ப கம்மியாகும். ஆமாம், ரொம்ப டைம்ஸ் எடுக்காது. இப்போ நானும் என்னோடய ஃப்ரெண்டுக்கெலாம் அனுப்பிச்சிருக்கேன், ஒரு ஃபோட்டோ ஒர்க் வந்தது. பட் அந்த டைமில் நான் ரொம்ப டயர்டாக இருந்தேன், என்னால் பண்ணவும் முடியாதுன்னு தோணுச்சு எனக்கு. அது கிளைண்ட்டும் ரொம்ப புஷ் பண்ணாங்க, எனக்கு இப்படி இருக்கணும், லிப் இப்படி இருக்கணும். ஏன்னா ஃபோட்டோ ரொம்ப குவாலிட்டி கம்மியாக இருந்தது. ஏன்னா நிறைய ஃபோட்டோ ஃபில்டரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எனக்கு தெரியும் நான் அது பண்ணேன்னா கண்டிப்பாக நல்லா பண்ண மாட்டேன்னு எனக்கு ஒரு தாட் வந்துடுச்சு. நான் என்னோடய ஃப்ரெண்டுக்கே நான் சஜஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம எல்லா டேட்டூலாம் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். ரொம்ப அப்படி ஓப்பனாக வர கிளைண்ட்லாம் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்ப மாட்டேன். ஏன்னா ஒரு லைக் போடுறதுக்கே நிறைய யோசிக்கிறாங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்காங்கல்ல, கரெக்ட், போய் பாருங்க, உங்களுக்கு க்ளோஸாக இருக்க ஒரு 4 பேர் மட்டும்தான் லைக் பண்ணுவாங்க, மீதி எல்லாருமே ஆடியன்ஸ் கிளைண்ட் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ஆர்டிஸ்ட் பண்ணுறதுக்கே யோசிக்கிறாங்க. நல்ல ஒரு கண்டிப்பாக பண்ணுவாங்கல்ல, அது என்ன பயங்கரமாக யோசிக்கிறாங்க. பண்ணால் நம்ம டவுன் ஆகிடுவோமோன்ற மைண்ட் செட்டான்னு தெரியல. இன்செக்யூரிட்டி ஆகிடும். அப்போ என் கஸ்டமர் பார்த்துருவாங்களோ, இவரை லைக் பண்ணியிருக்கான், அப்போ அவன் நல்லா ஒர்க் பண்ணுறான், அந்த மாதிரி ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது. ஆனால் ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணும்போது வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது தப்பே இல்லையே. இப்போ வந்து என்னை விட நான் கம்பேர் பண்ணலை, ஒரு ஒர்க்கு சூப்பராக இருக்குது, டெக்னிக்கலாகவும் நல்லா இருக்குன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணலாமே. நீங்கள் பண்ணல கண்டிப்பாக. ஆனால் அதெல்லாம் பயங்கரமாக யோசிக்கிறாங்க பிஸ்னஸாக. அப்போ நம்ம மட்டும் எப்படி எல்லா கிளைண்ட்டும் அனுப்புவோம்? அப்படி அனுப்ப மாட்டோம். அதுவும் நம்ம அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு இடத்துல மீட் பண்ணியிருப்போம், அவங்களுக்கு தான் சஜஸ்ட் பண்ணுவோம். தெரியாத ஸ்டூடியோக்கு வந்து பண்ண மாட்டோம். இப்போ நான் வீடியோ எடுக்கிறீங்கிறதுக்காக நான் வந்து ஐயோ நான் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுவேன், பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை இந்த ஃப்ரெண்ட் மூலிமா அவங்க இந்த ஆர்டிஸ்ட் தெரிஞ்சிருக்கோன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுவோம். இன்னொன்று ஆர்டிஸ்ட்லாம் சொல்ல வேண்டியது என்னென்னா, நம்மளால் பண்ண முடியாது, அதனால நம்ம வந்து இதில் நிறைய கேட்டகரி இருக்குல்ல டேட்டூவில், அது புரிஞ்சிக்க மாட்டாங்க. இப்போ பெயிண்டிங் எடுத்திங்கன்னா நிறைய எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா பெயிண்டிங்கும் பண்ண மாட்டாங்க. டேட்டூவும் அந்த மாதிரி தான். இப்போ அந்த ஐப்ரோலாம் பண்ணுறாங்களே, எவ்வளோ கிளைண்ட் வராங்க தெரியுமா, ஃபுல் பிளாக் பண்ணிடுறாங்க. எப்பவுமே ஒரு விஷயம் பண்ணது ஈஸி, சிமெட்ரி பண்ணது ரொம்ப கஷ்டம் எப்போ. ஆமாம்.